1954 லைன்ல நிக்கிற இந்த ஒயிட் ஷர்ட் போட்ட நபர் எட்டி எட்டி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. இவரோட தலையெழுத்து கொஞ்சம் மாறி இருந்தா கூட அந்த கடைக்குள்ள நின்று சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருந்திருப்பாங்க. ப்ராக் அப்படிங்கிற 54 வயசான இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் வெண்டிங் மிஷின் விற்கிற ஒரு சேல்ஸ்மேன். வெறும் 1954 வெறும் ஒரு 7 சென்ட்டுக்கு இந்திய மதிப்பில் 7,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் பர்கரும் அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த கடைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க, ஒரு மீலுக்கு எவ்வளோ அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அவர் முடிவே பண்ணிட்டாரு. அந்த கடையை $2.7 மில்லியன் வாங்கிட்டாரு. $2.7 மில்லியன் பெருசாக தெரிஞ்சதுனாலையோ என்னமோ அந்த கடையை அந்த 2 பிரதர்ஸும் விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 38,000க்கும் மேற்பட்ட உலகத்தில் ஏகப்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்குது. ஒரு பெரிய குளோபல் எம்பையர்னு கூட சொல்லலாம். மெக்டானல்ட் தான் இவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் இன்னைக்கு அதோட ஒர்த் எவ்வளோ